விருச்சிக லக்னத்தில் வந்து ஒரு மனைவி வந்துட்டா அப்படின்னா அவங்க வீட்டில் பாருங்கள் தரித்திரமே வராதுங்க. ஒரு இதை இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுப்பனை. ஆனால் தனுசு லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு 7ஆம் இடம் ரெட்டப்பட ராசி. எங்கேயாவது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இவன் நியாயம்னு சொல்லுவான். அவன் வந்து எதையுமே அறிவுபூர்வமாக தான் பார்ப்பான். அவள் சொல்கிற அட்வைஸ் இவன் கேட்டானா தான் அங்கே ஒற்றுமை நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஆமாம், இல்லாட்டி கான்ட்ரவர்சி தான். ஆமாம். அப்போ விட்டு கொடுத்து போகிறது, இவனும் விட்டு கொடுத்து போய்வான். கல்யாணம் முடிச்சாச்சுல அப்புறம் அவ்வளோதான். அவள் சொல்லுவா நான் வந்ததுக்கு முன்னாடி தான் உனக்கு எல்லாமே கிடைச்சும்பா. ஆமாம், ஒத்துக்கிட்டு சரின்னு போயிடணும். ஆமாம், நீ தான் மகாலட்சுமி, நீ தான்ட்டு போயிடணும். அவ்வளோதான். ஆனால் மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் கல்யாணம் முடித்தவொன்னு பாருங்கள், ஒரு வருஷம் அவங்கள மாதிரி நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனைவியே மகர லக்னத்தில் பிறந்தவனுக்கு தாயாக மாறி விடுவார். ஆமாம், இவங்க பெருசாக வந்து ஒரு அஃபெக்ஷன் ஐட்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் பெற்ற தாயை விட உயர்ந்த குணத்தோடு மகர லக்னத்துக்காரங்களை இவ்வளவு பார்த்துக்கிடுவாங்க. பார்க்குற மனைவி அருமையாக இருக்கும். லைஃபு பொட்டன்ஷியல் பூரா கிடைக்கும்.